உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றுங்க. ஆக்கிரமிப்பாளர்கள் அது குற்றம் தான். அது ஆக்கிரமிப்பாளர் எங்கள்கிட்ட இருந்து உடனடியாக அந்த காணியை ஆக்கிரமிப்பாளரை வெளியேற்றி உரியவருடைய கையளிக்கப்பட வேண்டும். அதை ஒரு சட்ட ரீதியான நாங்கள் தொடர்ச்சியாக வர காலம் மழை காலம், அது மிருகங்களாக இருந்தாலும் அதுகள் எங்களுடைய நாட்டினுடைய ஒரு சொத்து. இன்றைக்கு பால் பண்ணை எங்களுக்கு நாட்டுக்கு வருமானம் தருகிறது. ஆகவே அதுகளை நாங்கள் இந்த மழை தண்ணியில் விட்டு கொள்ள முடியாது. நாங்கள் அதை ஒரு வளத்தை சேர்க்கிறோம். ஆகவே அதுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடன்படணும். அவர்கள் எங்களுக்கான பக்கத்தை ஏற்பாடு செய்து தரோம். இது நாங்கள் ஒரு வருஷம் இல்லை, நாங்கள் பல வருஷமாக போராடி கொண்டிருக்கிறோம். இனி வார காலத்தில் நாங்கள் வீதியில் இறங்குறதுக்கு அதை தவிர வேறு வழியில். ஆகவே அதுக்கு முன்னுக்கு இந்த அரசு அதிகாரிகள் செய்யணும் என்றதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அமைதியான முறையில் எங்களுடைய பயணத்தை நாங்கள் முன்னோக்கி நாங்கள் இது பண்ணுறோம். இரவிரவாக யோசில அது வேறு என்ன, நாங்கள் அதைச்சா என்னோட சட்டைக்கு வருவானா, நீங்கள் அதைச்சா உங்களோட சட்டைக்கு வருவானா, எப்படியும் அந்த தனிப்பட்ட குரோதத்துக்கு வந்துடுவோம். நம்ம அமைதியாக இருப்போம். 5 வயசு கொண்டு கழிச்சிட்டு போகட்டும். அவங்களுடைய ஐடியா என்ன, நீங்கள் வாழ்றது மழை காலம் இல்லை, இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு முன் வந்தது என்ன இல்லை என்றால் அவங்க இல்லாட்டி அந்த பெரிய சப்பாத்து வாங்கி கொடுப்போம். நான் ஜோவாவும் பிஏ கூட்டிட்டு போன மாதிரி அப்படி காலில் விட்ட மாதிரி எல்லாம் படிச்சுதான். அதோட போன குமார் என்ன பேர் இருக்கு. கொடுக்க போறீங்களா? இதில் போட மீடியாவில் போட இதில் கொடுத்துட்டோம். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நானாட்டான் கால்நடை வளர்ப்பு கூட்டுறவு சங்க செயலாளர். நாங்கள் கடந்த 6ஆம் தேதி மன்னார் போலீஸ் நிலையத்திலே எங்களுடைய கட்டுக்கரை உள்ளந்தாங்கண்டல் மேய்ச்சல் தரவை தொடர்பான பிரச்சனையை முன்வைத்தோம். அவர் எங்களுக்கு இன்றைய நாளை எங்களுக்கு ஒப்புதல் தந்து இன்றைய நாளிலே 2 சாராரையும், அதாவது எங்களையும் எங்களுடைய மேய்ச்சல் அடாத்தாக பிடித்து வைத்திருக்கின்றவர்களையும் கூப்பிட்டு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதாக தெரிவித்திருந்தார். அதை இன்று மேற்கொண்ட போது அந்த நடவடிக்கை சரியான முறையிலே வெற்றியளிக்கவில்லை. தொடர்ந்தும் அதை வருகின்ற 20ஆம் தேதி மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்களங்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன்னிலையிலே இதை ஒரு தீர்மானம் கொண்டு வருவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அதோடு இந்த இடத்தை அவர் நேரடியாக தன்னுடைய தலைமையிலே வந்து பார்வையிடுவதாகவும் எங்களுக்கு கூறியிருக்கின்றார். இன்னுமாக அதுவரை 20ஆம் தேதி வரையும் இந்த இடத்தில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் எங்களுக்கு பகிரங்கமாக தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஏற்கனவே கதைச்சதுக்கு ஏற்பாடு முன்பாக தற்பொழுது நாங்கள் இந்த ஆண்டில் இந்த மேய்ச்சத்தரவைக்கு எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கத்தால் எங்களுக்கு கிடைக்கல என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களோட ஊர்களில் இருந்தோ பிரதேசத்துல இருந்தோ மாடுகள் வெளியில கொண்டு போறது இல்லைன்றத முடிவு உறுதியாக எடுத்திருக்கின்றோம். எனது பெயர் தியோ பிரான்சிஸ். நான் முருங்கன் கால்நடை வளர்ப்போர் சங்கத்தில் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். நானும் சில கால்நடைகளை வைத்து வளர்த்து வருகிறேன். எமது பிரதேசத்தில் தற்பொழுது விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதனாலே எங்களுக்கு கால்நடைகளை வைத்து வளர்ப்பதற்கு மேய்ச்சலுக்கு எந்த விதமான மேய்ச்சல் நிலங்களும் ஒதுக்கி தராத காரணத்தினாலே எங்கள் கால்நடைகள் ரோட்டிலும் கிராம வீதிகளிலும் இரவுகளிலும் பகலிலும் திரிகிறதுனால எங்கள் கால்நடைகள் அசௌகரியமான நிலை ஏற்படுகிறது. எனவே எங்களுக்கு கால்நடைகளை கொண்டு மேய்ச்சலை மேற்கொள்வதற்காக எத்தனையோ வருடங்களாக நாங்கள் போராடியும் எங்களுக்கு இதுவரையும் மேய்ச்சல் நிலம் கிடைக்கவில்லை. எனவே எங்களுக்கான மேய்ச்சல் நிலத்தை ஒதுக்கி தருமாறு அனைத்து அரசாங்க அதிகாரிகளும் ஒன்றிணைந்து எங்களுக்கான மேய்ச்சல் நிலத்தை ஒதுக்கி தருமாறு எங்கள் கால்நடை சங்கத்தில் அங்கத்தவர்களாகவும் எனது விருப்பத்தையும் அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துவதோடு இந்த மேய்ச்சல் தரவையை வெகு சீக்கிரமாக எங்களுக்கு பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.